வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ருத்ராட்சம் உருவான கதையும் ருத்ராட்சம் அணிஞ்சா அதனோட பலனும் என்னன்னு பார்க்கலாமா? ருத்ராட்சம் எப்படி உருவாச்சுன்னு சொல்றாங்கன்னா, புராணங்கள்ல நிறைய இருக்குது. ருத்ராட்சம் அணிஞ்சா அதோட பலனை பத்தி நிறைய இருக்குது. நமக்கு தெரிஞ்சதை நமக்கு எட்டு அளவுக்கு நம்ம அதை பகிர்ந்துக்கிறோம். ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா உருவானதுக்கு காரணம், முன்னாடி காலத்துல அரக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா, சிவனை நோக்கி கடும் தவம் புரியுறாங்க. கடும் தவம்னா ஒரு விடாத ஒரு அயராத தவம், தன்னை வருத்தி தன்னோட உடம்புல இருக்க கொழுப்புகளை எண்ணெயாக்கி, தன்னோட நரம்புகளை திரியாக்கி, தன்னோட அங்கங்களை பூரா சிதைச்சு அந்த அளவுக்கு திரியேற்றி தீபமேற்றி தன்னோட வேண்டுதலை வச்சு பிரார்த்தனை பண்றாங்க. கடுதமை பார்த்து அதை பார்த்து என்ன பண்ற சிவபுராணம் மனம் மகிழ்ந்து, இவ்வளவு ஒரு தீவிர பக்தரா இருக்கிறீங்களே, நேரடி தரிசனம் கொடுத்து உங்களுக்கு என்ன வேண்டும் கேட்கிறப்ப நீங்க எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னா, அப்போ சிவபெருமான ஒரு ஒரு பெரிய அரிய வகையான வரங்களை கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, இந்த வரங்களை பெற்றுக்கொண்ட அரக்கர்கள் தன்னை அரக்கர்களால யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, எது கூட சேர்த்துக்கிற மாட்டாங்க. அவங்கள எதுக்கு ஒரு மதிப்பு இருக்காது. ஏன்னா அரக்கர்கள் கொடிய குணம் உள்ளவங்க அப்படின்ற எண்ணத்துல யாரும் சேர்த்துக்கிறது இல்லை. இவங்க என்ன பண்றாங்க, அந்த கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு தனக்கு யாரெல்லாம் உதாசீனப்படுத்தணும் அவங்கள பூரா தேவர்களை அரசர்களை பூரா அடிமைப்படுத்தி அவங்கள பயமுறுத்தி அவங்களோட கோட்டையில பிடிச்சு அவங்களோட சிம்மாசனத்தில் அமர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 3 உலகங்களையும் பயமுறுத்திட்டு வந்தாங்க. இந்த பயமுறுத்தினால அச்சுறுத்தப்பட்டு மனிதர்கள்லாம் பாதிக்கப்படுறதுனால, விலங்குகள் பாதிக்கப்படுறதுனால என்ன பண்றாங்க, தேவர்கள் எல்லாம் போய் சேர்ந்து என்ன சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. சிவபெருமானே, இந்த மாதிரி நீங்க வரம் கொடுத்த அரக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா, எங்களையும் மனிதர்களையும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் வேலை அவங்க நடந்துட்டு இருக்காங்க. எங்களோட சிம்மாசனங்கள்லாம் பறிச்சுக்கிட்டாங்க, எங்களை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நீங்க தான் எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும். இதனால அப்படி இல்லை அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுமே துன்பப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டனால சிவபெருமான மனம் வருந்துறாரு. ஆடாடா, ஒரு நல்ல பக்தர்கள் தான் அவங்களுக்கு வரம் கொடுத்தா, ஆனா இப்படி தவறா பயன்படுத்திட்டாங்களே, சரி நானே அதை மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 அரக்கர்களையும் அழிக்கிறார். அழிச்சிட்டாங்கன்னா அந்த 3 அரக்கர்கள் அழிச்சிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் மனமகிழ்ந்தாங்க, தன்னோட இயல்பு நிலைக்கு போயிட்டாங்க. தேவர்களோ மேல வானவலத்துல இருக்க அரசர்களோ எல்லாருமே என்ன பண்ணாங்க, சிவபெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட இதுக்கு போயிட்டாங்க. ஆனாலும் சிவபெருமானுக்கு மனசு என்ன பண்ணுது, கலங்குது. ஏன்னா ஒரு தீவிர சிவபக்தர்கள் இவ்வளவு கடுந்தவும் புரிஞ்சாங்க. எந்த ஒரு ஆசபாத்துக்கெல்லாம் என்னையே நோக்கி தவம் பண்ணி ஒரு வரத்தை பெற்று அந்த வரத்தை பயன்படுத்தாம அவங்க அழிவு நிலைக்கு போயிட்டாங்களே, அவங்களை அழிச்சிட்டேன்னு நினைச்சு அப்படி கண்ணீர் சிந்தனை ஒரு சுழி விழுந்ததுதான் ருத்ராட்சம் சொல்றாங்க. ருத்ரம்னா சிவமா, ராட்சம்னா அம்சம், சிவனோட அம்சம், அதனாலதான் அது ருத்ராட்சம் பேர் வந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த ருத்ராட்சம் யாரெல்லாம் அணியலாம் அப்படின்னா, உயிருள்ள ஜீவராசிகள் மனிதர்களாக பிறந்த நாம எல்லாருமே அணியணும். அது யாரெல்லாம் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா, கடைக்கோடி மனிதர்களுக்கு ஆதி காலத்துல அணிஞ்சிருக்காங்க. இப்போ உள்ள நாகரிகம் கருதி அது என்னமோ ஒரு ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணிக்கிட்டாங்க, முடிவு எடுத்துட்டு சன்னியாசிகள் தான் போடணும், ஒரு ஆன்மீக பக்தர் தான் போடணும் அப்படின்ற முறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இப்ப மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வராங்க. அந்த ருத்ராட்சம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனிதனுக்கு நல்ல சக்தியில கொண்டு வந்து வைக்குது. இதுக்கு பல முகங்கள் இருக்குங்க. 16 முகம் சொல்றாங்க, 32 முகம் சொல்றாங்க. நான் பார்த்திருக்கேன் 16 முகம் வரைக்கும் நானே பார்த்திருக்கேன். வடக்க நான்லாம் போனோம்னா ருத்ராட்சம் இல்லாத மனிதன் நீ பார்க்கவே முடியாதுங்க. ருத்ராட்சம் தோன்றின இடம் பார்த்தீங்கன்னா நேபாள் தான். அங்க ஒரு முகங்கள் பாத்தீங்கன்னா சன்னியாசிகள் மட்டும் தான் தருவாங்க. என்ன காரணம்னா, ஒரு முகம் ரொம்ப அரிதா கிடைக்கும். அந்த ஒரு முக ருத்ராட்சங்களை சன்னியாசிகள் மட்டும்தான் அணிஞ்சிட்டு வராங்க. அவங்களுக்கு பணம் காசு முக்கியம் இல்லைங்க, அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு முக ருத்ராட்சை எடுத்து வச்சுக்கிட்டு சன்னியாசிகளை பாக்குறப்ப அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு இந்த ஒரு முக ருத்ராட்சை கொடுப்பாங்க. சன்னியாசிகள் மேக்சிமம் கழுத்தில் போட்டுக்கிறது ஒரு முகமா தான் இருக்கு, 2 முகமா இருக்கும், 3 முகமா இருக்கும். அவங்ககிட்ட தான் பலதரப்பட்ட முகங்கள் ருத்ராட்சம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு போக மிச்சத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற சன்னியாசிகளுக்கும் ஒரு தீவிர சிவபக்தர்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன கொடுக்கறது வழக்கம். அப்படி மூலயமா தான் நமக்கு ஒரு முக ருத்ராட்சம் இங்கிட்ட வந்துச்சு. இல்லைன்னா ஒரு முக ருத்ராட்சம் யாருக்குமே கிடைக்காது. அந்த ஒரு முக ருத்ராட்சம், 2 முக ருத்ராட்சம், 3 முக ருத்ராட்சம், கௌரி சங்கர்பாங்க. ஒரு ருத்ராட்சம் கூட இன்னொரு ருத்ராட்சம் ஒட்டிட்டு இருக்கும், அது பேர் கௌரி சங்கர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ருத்ராட்சம் எல்லாமே சன்னியாசிகள் மட்டும்தான் கொடுப்பாங்க, சன்னியாசிகள் மட்டும்தான் அணியணும். என்ன காரணம், ஏன் அது மட்டும் தான் அவங்க தான் அணியணுமா, நாம அணியக்கூடாது அப்படின்னா, அந்த ஒரு முகத்தோட தத்துவம் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றையே நோக்கி இறைவனையே நோக்கி ஒன்றாய் கலக்கிறத ஒரு முகமா இருக்கிறத பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. 2 முகத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா,
சக்தியும் சிவனையும் மட்டுமே நாங்க பூஜித்து சக்தியும் சிவனையுமே அடைவதற்கே நாங்க 2 முகம்ன்றாங்க. 3 முகம் இப்படி ஒவ்வொரு முகத்துக்கும் இருக்கு. பெரிய அது அவ்வளவு அளவுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியல. இப்படி எல்லா முகங்களுக்கு இருக்கு. ஆனா நாம எல்லோருமே அணியறதுக்கு ஒரு எளிதான ருத்ராட்சம்னா 5 முக ருத்ராட்சம் அணிஞ்சுக்கலாம். ராசி நட்சத்திரத்துக்கு ஒரு வகை ருத்ராட்சங்கள் இருக்கு. ஒவ்வொரு முகங்களுக்கு ஒரு தெய்வத்தோட அம்சம் இருக்கு. நாம இப்போதைக்கு பண்ணக்கூடியது என்னன்னா 5 முக ருத்ராட்சம் அணிஞ்சுக்கலாம். சரி, 5 முக ருத்ராட்சம் ஏன் அப்படின்னா 5 முக ருத்ராட்சம் சகலமா கிடைக்கும், அரிதா ரொம்ப எளிமையா கிடைக்கிறதுனால அந்த 5 முகம் சொல்றோம். மற்ற முகங்கள் கிடைக்கிறது கொஞ்சம் அரிது. அதனால இது விலையும் ரொம்ப குறைவு. ஆனா எல்லாத்தையும் சக்தி ஒண்ணுதான், சக்தியில குறைவு கிடையாது. அந்த ஒரு முகம் இருமுகம் அந்த நோக்கமும் இறைவனை சந்திக்கிறது ஒன்னாக்குறதுன்றனாலதான் அந்த அந்த இதே ஒழிஞ்சு மற்றபடி ருத்ராட்சம் எல்லாருமே அணியணும். ருத்ராட்சத்தோட பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ருத்ராட்சம் அணியறீங்கன்னா நல்ல சக்திகளை வாங்கி வச்சுக்கிறோம். நம்ம உடம்புல நல்ல சக்திகளை உடம்புல அந்த ருத்ராட்சம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம உடம்புல எப்பெல்லாம் சக்தி குறையுதோ அந்த ருத்ராட்சம் என்ன பண்ணும், நம்ம உடம்புக்குள்ள செலுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. சரி, நீ அதீத சக்தி உள்ள மனிதன்னா அது என்ன பண்ணினா அந்த உள்ள இருக்க உங்களோட சக்தியை ருத்ராட்சம் வாங்கி வச்சுக்கிறது. இந்த ருத்ராட்சம் அணிஞ்ச முகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்கள் பால் போல் மினுக்குன்னு சொல்றாங்க. முகங்கள் எப்படி சொல்றாங்கன்னா பல பலன் மின்னுன்னு சொல்றாங்க. உள்ளத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு புத்தி ஆற்றலையும் ஒரு உஷ்ணத்தையும் கொடுத்து ஒரு சுறுசுறுப்பு தன்மையும் ஒரு ஆற்றல் மிக்க மனிதனா உருவாக்குதுன்னு சொல்றாங்க. எப்பொழுதுமே பிறரை பார்த்தா நன்மையான வார்த்தைகள் பேசக்கூடிய புத்தியை கொண்டு வரும் சொல்றாங்க. இன்னைக்கு உலக அளவுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்து நல்ல மாற்றம் இன்னைக்கு விஞ்ஞானிகள்ல இருந்து மருத்துவர்கள்ல இருந்து அனைவரும் ருத்ராட்சம் பயன்படுத்திட்டு வராங்க. நாம பார்த்திருப்போம், கோயில்கள்ல ருத்ராட்சத்துல பந்தல் போட்டிருப்பாங்க, ருத்ராட்ச பல்லக்கு போட்டிருப்பாங்க, நிறைய சன்னியாசிகள் உடம்பெல்லாம் ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க, ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டிருப்பாங்க, கொண்டைகள்ல என்ன பண்ணிருப்பாங்க சுத்தி இருப்பாங்க, தலை முடியல உடம்பு வரைக்கும் என்ன பண்ணி சுத்தி இருப்பாங்க. பொடி ருத்ராட்சம் 1000 ருத்ராட்சம் பண்ணியிருப்பாங்க. மடாதிபதிலாம் பாத்தீங்கன்னா சன்னியாசிலாம் பார்த்தீங்கன்னா 1000 ருத்ராட்சம் உடம்புல இருந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சக்திகளை இறைவங்க ஆற்றல முழுசா நமக்குள்ள கொண்டு கொடுக்குறது. அந்த அந்த தன்மையினாலதான் எல்லாரும் அணிஞ்சிருக்காங்க. எல்லா மனிதனும் அணியணும். அதை அணியறதுனால பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அற்புதமான ஒரு நிலைக்கு கொண்டு போறாங்க. ருத்ராட்சம் இன்னொரு முறையில் பார்த்தீங்கன்னா மனிதனை பாதுகாக்கூடிய ஒரு வல்லமை சக்திக்குள்ளது. ருத்ராட்சம் எங்கெல்லாம் இருக்கோ கண்திருஷ்டிகள் படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. கெட்ட சக்தியை நெருங்குறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா அது நம்மள ஒரு கவசம் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த ருத்ராட்சம் நம்மளை காத்துக்கிட்டு வருது. எல்லாருடைய இடத்துலையுமே அந்த ருத்ராட்சம் இருக்கணும். ருத்ராட்சத்துக்கு தீட்டே கிடையாதுங்க. நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த ருத்ராட்சத்தை கலட்ட வேண்டியதில்லை. யாரு கலட்டணும்னா சில தெய்வங்களை உபாசனை பண்ணி அந்த ருத்ராட்ச மாலை பயன்படுத்திட்டே இருக்கவங்க மட்டும்தான் கலட்டி வைக்கணும் ஒழிஞ்சு மற்றபடி மக்கள் எல்லாருமே எல்லா காலங்களிலும் பயன்படுத்தலாம். எல்லா இடங்களுக்கும் ருத்ராட்சம் போட்டு பயணிக்கலாம். இல்லைங்க நாங்கள் அசைவம் சாப்பிட்றேன் கலட்டி வைக்க முடியாது அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க. ருத்ராட்சம் போட்டா தான் அசைவம் சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது. ருத்ராட்சம் போடாட்டாலுமே அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிறத உண்மை. இருந்தாலும் நம்ம அசைவம் சாப்பிட்டாலும் பரவாயில்லை, ருத்ராட்சத்தை கலட்டாதீங்க. எல்லா நாட்களிலுமே பயன்படுத்துங்க. ருத்ராட்சம் மெல்ல 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 உங்களோட மனநிலையும் உடல்நிலையும் மாற்ற வல்லது. உங்களோட உடலை சீராக்குது. உங்க நாடி நரம்புகளுக்கு தேவையான சக்தி அது கொடுத்துட்டு இருக்கு. தன் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம உடம்புக்கும் நம்ம மனசுக்கும் எப்பெல்லாம் நமக்கு சக்தி குறையுதோ அப்பெல்லாம் அப்ப சக்தியை கொடுக்குதுன்றாங்க. இயற்கையாவே அது வாங்கி வைக்கிற நல்ல சக்திகளை வாங்கி வைக்கிற தன்மை அதுக்கு இருக்குது. அதனால ருத்ராட்சம் பாரபட்சம் இல்லாமல் சிறுவர்ல இருந்து முதியோர் வரை இறக்குற வரைக்கும் கழுத்துல இருக்கலாம், தவறே கிடையாது. நாங்க இறந்த வீட்டுக்கு போறோங்க, எந்த வீட்டுக்குனாலும் போங்க, எந்த காரியங்கள் கெட்ட காரிய தீட்டு காரியம் சொல்றாங்களா அதுக்கு போனா கூட நீ கலட்டவே வேண்டாம். ருத்ராட்சம் மட்டும் அப்படி ஒரு அம்சம் இருக்கு. ருத்ராட்சத்தை தங்கத்துல தான் பிடிச்சு போடணும், அந்த வசதி நமக்கு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளியில பிடிச்சு போடுங்க. இல்லையா வெறும் ருத்ராட்சத்தை கழுத்துல போட்டுங்க. ரொம்ப கம்மியா கிடைக்குதுங்க, ரொம்ப குறைவா கிடைக்குது. அப்படி இல்லைன்னா நாமளே கூட என்ன பண்ணிடலாம், ருத்ராட்சம் வாங்கி நானே மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நீ தாராளமா இறைவன் பேர சொல்லி நீ எந்த ஒரு பணம் தராம நீ தாராளமா ருத்ராட்சம் வாங்கிக்கலாம். ருத்ராட்சம் கொடுக்கறது ஒரு புண்ணியம், அதை வாங்கிக்கிறது அதை விட புண்ணியம், அதை அணிஞ்சா அதை ரொம்ப ரொம்ப புண்ணியம். ஆக நாம நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா ருத்ராட்சம் பயணிக்கணும். ருத்ராட்சம் தேவை. ருத்ராட்சம் அணிஞ்சவங்க நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்கிறாங்க. ருத்ராட்சத்தை தண்ணியில ஊறப்பட்ட தண்ணீரை சன்னியாசிகள் குடிச்சிருக்கிறாங்க. ருத்ராட்சத்தை பயன்படுத்தி தீவினையில் அகற்றிருக்கிறாங்க. ருத்ராட்சத்தை பயன்படுத்தினவங்க வீட்டுல கெட்ட சக்தியில் வராம பயந்து போயிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு நண்பர் வீட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கெட்ட சக்தி ஒரு நபர் கெட்ட சக்தி அனுப்பிச்சிருக்கிறாரு. அது அவங்க வீட்டுக்குள்ள போக முடியாம திரும்பி வந்திருக்குது. அப்ப கேட்டிருக்காங்க, ஏன் அந்த வீட்டுல நான் போய் அனுப்பிச்சேன், இல்ல அந்த வீட்டுல சுத்தி சாயப்படுத்த சொல்லி ருத்ராட்சமா தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, அதுக்கிட்ட என்னால நெருங்க முடியல அப்படின்னு ஒரு மாதிரி அந்த 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 விஷயம்
அனுப்புற ஒரு கெட்ட சக்தியுமே சொல்லியிருக்கு. அப்போ பாருங்க, அந்த வீட்டில் இருந்தவருக்கு அதோட அதை மரியாதை வணங்கி தான் வச்சிருந்திருக்காரு. ஆனா அதை வந்து போன சக்திக்கு தான் தெரியுது அது ஒரு தன்னை விரட்டினா ஒரு அக்னின்னு தெரியுது. அப்ப நம்மளுக்கு தெரியாமையே நம்மளை பாதுகாத்து வருது பார்த்தீங்களா. அதனால ருத்ராட்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா நபர்களுமே பயன்படுத்துங்க. இல்லைங்க நான் ஒரு முறை தான் போட்டிருக்காரு, ஒரு முறை எனக்கு ரொம்ப முக்கியம், தாராளம் போடுங்க, அதுவும் வரவேற்கத்தக்கதான். ஆனா ஒரிஜினலா வாங்கி போடுங்க. இன்னைக்கு அதுல வந்து போலி நிறைய வந்துருச்சு, தயார் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு டிவி விளம்பரம், எத்தனையோ விளம்பரங்களை பார்த்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரிஜினல் கிடைக்குதானா அந்த மாதிரி கிடையாது, கிடைக்கிறது கிடையாதுங்க. ஒரிஜினல் வந்து ரொம்ப ரேரா கிடைக்குது. ஏன்னா அது வடநாடுகள தான் உற்பத்தி ஆகுது, வடநாடுகள தான் கிடைக்குது. அங்கிருந்து ஃபில்டர் நமக்கு மிச்சமாகி வர்றது ரொம்ப குறைவுதாங்க. இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சு ஒரு சன்னியாசியோ சாதுக்கள்கிட்டயோ கொடுத்து இது ஒரிஜினல் தானா, இதை பயன்படுத்தலாம் கேட்டுட்டு பயன்படுத்த தப்பு கிடையாது. கடையில் கிடைக்கிறதெல்லாம் வாங்கி அவசரப்பட்டு பயன்படுத்த வேண்டாம். கடையில் இருக்கவங்க பொய்ன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. அவங்களுக்கே அது ஒரிஜினல் தெரியுமான்னு நமக்கு தெரியாது பார்த்தீங்களா. அதனால ருத்ராட்சத்தை வாங்கி பாருங்க, கட்டாயம் உங்களை கவசம் போல் பாதுகாக்கும். அந்த அளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்ததும் வல்லமை கூடியதும் சரி, இறைவனு கூட இணைந்திருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய பாதுகாப்பு. எப்பொழுதுமே உங்க கழுத்தில் அணிக்கிறப்போ உங்க முகமும் மலர்ந்திருக்கும், மனமும் மலர்ந்தே இருக்கும். அந்த ருத்ராட்சத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய திருவண்ணாமலையில் பார்க்குறோம், சிதம்பரத்தில் பார்க்குறோம், திருநெல்வேலி பக்கத்தில் பார்க்குறோம், இன்னைக்கு மதுரையில நிறைய பேர் அணிஞ்சிட்டு வராங்க. ஆனால் பரவலா எல்லாத்துக்கும் அது போய் சேரணும். அதனாலதான் விலை மதிப்பு கூடி இருந்தது, இப்பெல்லாம் விலை ரொம்ப கம்மியாக விடுறாங்க. சிவாலயங்கள் வந்து ஃப்ரீயா ஒரு இதாவே சிவ நாமத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, வாங்கி அணிங்க. கூச்சப்படாதீங்க, நம்ம கூச்சப்படக்கூடாது, கூச்சப்பட தயக்க வேண்டாம். இது வந்து இதுல அதெல்லாம் ஒரு அற்புதமானது. இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர் எல்லாம் கழுத்துல போட்டுருக்காங்க, அதெல்லாம் வந்து நிறைய போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல நடக்காம போட போறாங்க, யாரோ சொல்லாம போட்டிருக்க போறாங்க. நாம போடுவோம், நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. நாம பிறந்ததுல இருந்து இந்த ருத்ராட்சம் நமக்கு தெரியும். ருத்ராட்சம் வந்து எப்பவுமே கழுத்துல இருக்கிறது மகிழ்ச்சியான விஷயம். அதனால ருத்ராட்சத்தை தொடர்ந்து பயன்படுத்திடுவாங்க மக்களே. ருத்ராட்சம் உங்களையும் என்னையும் நம்மளையும் அதை காப்பாற்றணும். அதையினால நம்ம என்ன பண்ணோம், ருத்ராட்சம் எல்லாருமே பயன்படுத்துங்க. ருத்ராட்சத்தை பத்தி பெரிய பெரிய விரிவான பதிவெல்லாம் இனிமேல் நம்ம பண்ணுவோம். இப்போதைக்கு இதை நீங்க கேட்டுட்டு நாளே பார்க்க வேண்டாம், எல்லா நாளாக தான் எடுத்து பயன்படுத்துங்க, கழுத்துல பயன்படுத்துங்க. உடனே வாங்கி கழுத்துல போட்டு ஒரு ருத்ராட்சம் வாங்குறீங்க, ஒரு தண்ணியில் 2 நாள் ஊற போடுங்க. ஏன்னா அதில் வந்து சாயம் பூசியிருப்பாங்க, ஒரு மாதிரி கலரு. அதை நல்லா அலசி எடுத்துருங்க. 2ஆம் நாள் பாலில் போடுங்க, ஒரு 2 நாள் கிடக்கு, ஒரு நாள் கிடக்கு பாலில் கலத்தி எடுத்துருங்க, தண்ணியில் கழுவிடுங்க. 3ஆம் நாள் பன்னீரில் போடுங்க, ஒரு நாள் ஃபுல்லாக கிடக்கு. அப்புறம் நீங்கள் தண்ணியில் அலச வேண்டாம், அப்படியே எடுத்துக்கிறீங்க. ஒரு அழகா ஒரு சேப் கலர், கருப்பு கலர் பயன்படுத்தாதீங்க, மற்ற கலர் எதனாலும் பயன்படுத்திட்டு கழுத்துல தெரியுற மாதிரி அழகா போடுங்க. நெஞ்சுக்குள்ள போட்டாலும் சரி, கழுத்துக்கிட்ட போட்டாலும் சரி, ஆக மொத்தம் உங்க உடம்புல ருத்ராட்சம் இருக்கணும். முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் பெரிய ருத்ராட்சமா போட்டு போகலாம். பெரிய ருத்ராட்சம் போட்டு நிறைய சக்தி கிடைக்கும். குறைஞ்ச இப்போ நாமெல்லாம் போட்டிருக்கோம்னா நிறைய மாடல் 108 போட்டிருப்போம். இந்த மாதிரி நிறைய பயன்படுத்திடுவாங்க. அதோட பலன் இருக்கு, அதை நீங்க தயக்கமா கூச்சமா காட்ட வேண்டாம். பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். நிறைய பேர் அனுபவிச்சுட்டு வராங்க, நமக்கு தெரியறது இல்லைங்க. நம்ம அடுத்தவங்களை கேலி கிண்டல் பண்றதே நேரம் சரியாயிருதுங்க. ஆனா அதுதான் நம்மளை காத்துட்டு வர நமக்கு தெரியறது இல்லை. அதனால ஆகையினால நம்ம எல்லாருமே ருத்ராட்சம் பயன்படுத்தணும். ருத்ராட்சத்தோட மகத்துவம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் இந்த ருத்ராட்சம் கொடுத்து நன்றி சொல்லுங்க. யாரெல்லாம் ருத்ராட்சம் போடுறோம் அவங்களை கையெடுத்து கும்பிடுங்க. நாம ருத்ராட்சம் போட்டுருந்தா நம்மளும் கையெடுத்து கும்பிடுவாங்க. ஒரு நல்ல பழக்கமும் வருது, நல்ல ஒரு ஆன்மீக தன்மையும் வருது. ஒரு இறை சக்தியை உணர்றதுக்கு ருத்ராட்சம் பெரிய என்ன பண்ணுது, நமக்கு ஒரு பெரிய பாலமா இருக்கு மக்களே. அதனால நம்ம எல்லாரும் ருத்ராட்சம் அணியணும். நன்றி மக்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். உங்களுக்கு இறைவன் அருளும் பொருளும் ஆரோக்கியத்தை தரணும் வேண்டுகிறேன். நன்றி நன்றி நன்றி.